அதாவது எம்ஜிஆர் இல்லாம இந்த கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எம்ஜிஆர் இல்லைனாலும் அடுத்த வாரிசா புரட்சி தலைவி வந்து நிப்பாங்கன்னு சொல்லி நிரூபிச்ச நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தேர்தல் தான். இதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள்ல மற்ற எதிரிகள் எல்லாருமே பார்த்து ஜெயலலிதாவை பார்த்து கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிச்சாங்க, யோசிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இவங்களை எப்படியாவது காலி பண்ணிடணும், இல்லைன்னா வந்து அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். மறைவுக்கு அப்புறமா ஜெயலலிதா அவர்கள் பட்ட துன்பங்கள் நிறையவே இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து உட்கட்சி பிரச்சனையை வந்து சரி பண்ணணும். அதுக்கப்புறம் அதிமுக இரண்டாக உடைகிறது அப்படிங்கிற பிரச்சனையை சரி பண்ணணும். எம்ஜிஆர் அவர்கள் மரணத்துல சந்தேகம் சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை சரி பண்ணணும். இதை தாண்டி வந்து திமுக அப்படிங்கிற ஒரு பெரிய எதிரியை வந்து சமாளிக்கணும். இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ணாங்க. அவங்க பண்ண ஒவ்வொரு வியூகங்களுமே அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்துட்டு அவங்க தன்னை வந்து தான் என்ன பண்ணணும், மக்களுக்காக எப்படி நிற்கணுங்கிறத மட்டும் ரொம்ப தெளிவாக யோசிச்சிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஆளுமை மிக்க பெண்ணாகவும் ஆளுமை மிக்க ஒரு தலைவராகவும் மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட திட்டங்கள் போடுறாங்க, நிறைய விஷயங்களை சமாளிக்கிறாங்க. யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்க முன்னாடி கை கட்டி நிற்க வச்சாங்க. ஒரு பெண் வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு ட்ராலா சொல்லலாம். பட் வந்து அவங்க வரக்கூடிய காரை பார்த்துட்டு குனிஞ்சு வணக்கம் வைக்கிற அளவுக்கு ஒரு பெண் வந்து பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வைக்க முடியுன்றதுக்கு வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தான் இருந்திருக்காங்க.